இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மே மாதம் முழுவதும் புறக்கணிப்பை பற்றி நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம புறக்கணிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் கொள்கைகளை எப்படி நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம புறக்கணிக்கப்படும் போது நம்முடைய கொள்கைகளை நம்ம அப்படியே விட்டு கொடுத்துருவோம். நம்ம உறுதியாலாம் நிற்க மாட்டோம். மக்கள் நம்மளை ஏற்றுக்கிடணும், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதனால் நம்ம வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக நிற்க மாட்டீங்க. இது நம்மளுடைய சுபாவத்தை பற்றி தான் பேசுது. உங்களுக்குள்ள ஒரு நல்ல கொள்கைகள், நல்ல குணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் உறுதியாக நிற்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் போகிற மாதிரி நம்மளும் போயிடுவோமே, எல்லாரும் தப்பு செய்கிறாங்கன்னா நம்மளும் செஞ்சுருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக நிற்க மாட்டீங்க. நீங்கள் தேவனை கனப்படுத்தும் போது அவர் உங்களை கனப்படுத்துகிறார். அதை தான் நம்ம தொடர்ந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ டெல்லியிலிருந்து எஸ்தர் பீட்டர் அவங்களுடைய சாட்சியை பார்க்க இருக்கோம். இவங்க டெல்லியில் இருக்காங்க. இவங்க ஒரு பேக்கராக இருக்காங்க. ரொம்ப டேஸ்டான கேக்கெலாம் இவங்க தயார் பண்ணுறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஆனாலும் இவங்க தேவன் கொடுத்த இலக்கிலிருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை. அவங்களுடைய கொள்கையில் அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. எப்படி அந்த புதிய வாழ்க்கை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கலாம். திடீரென்று வாழ்க்கையில் வருகின்ற சூழ்நிலை மனிதனுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நோக்கத்தை தருகின்றது. எஸ்தர் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான பேக்கராக இருந்து தன்னுடைய பிசினஸை செய்கிறார். ஆனால் அவர்கள் முடிவு செய்த பாதை அது எளிதாக இல்லை. ஒரு நேரத்தில் திருமணம் முடிந்து கணவர் வீட்டிற்கு வந்த பிறகு சமைப்பதற்காக அவர் குறை கூறப்பட்டு கொண்டு இருந்தார். நான் கல்யாணம் முடிச்சு வந்தப்ப எனக்கு கிச்சன் சம்பந்தமான ஒரு வேலையுமே தெரியாது. மாவு கூட பிசைய தெரியாது. இந்த வேலைலாம் சாதாரணமாவே தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. இவளுக்கு சாப்பாடு கூட செய்ய தெரியாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணேன். அதோட சமையல் பண்ணவும் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சமையல் பண்ற புக்கை வச்சு நல்லா சமையல் பண்ணவும் கத்துக்கிட்டேன். கடவுள் கிருபையால நான் நல்லா சமையல் செஞ்சேன். அந்த வீட்டில் இருந்தவங்க என்னை ரொம்ப பெருமையா பேசினாங்க. அதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இவளுக்கு எந்த சமையலும் செய்ய வராதுன்னு என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ கடவுளோட கிருபையால என் சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க கூட சொல்றாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்தர் பீட்டர் பல வருடங்களாக நன்றாக சமைக்கும் சமையலுக்கு தன்னுடைய வீட்டில் பிரபலமாக இருந்தார்கள். அதோடு அவர்களுக்கு பாராட்டுகளும் கிடைத்தது. ஆனால் காலம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. பண பிரச்சனையின் காரணமாக வேலை செய்வதற்கு மற்றவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது. திடீர்னு என் வாழ்க்கையில சில பிரச்சனைங்க வந்துச்சு. என்னோட குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்க. அப்போ என் குழந்தைங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கும் எனக்கான பண பிரச்சனைக்கும் நான் சில வீட்டுக்கு போய் சமையல் வேலை செஞ்சிருந்தேன். அப்படியே பல வருஷங்கள் போயிடுச்சு. அதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட அடிக்கடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுது. என்னோட பேர் எஸ்தர். ஆனால் இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தேன். நான் எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் அடிக்கடி பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை படிப்பேன். அதில் என்ன இருந்ததுன்னா, தேவன் புழுதியிலிருந்து எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். நான் அந்த வசனத்தை ரொம்ப நம்பினேன். கடவுள் இந்த வசனம் மூலமாக என்னை பெரிய இடத்துக்கு கொண்டு வருவாருன்னு நான் நம்பின எதுவுமே வீண் போகலை. குழந்தைகள் சிறிய வயதாக இருந்தபடியினால் எஸ்தரால் நீண்ட நாட்களாக தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் அவர்கள் பின்வாங்கவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகள் பெரியவர்களாக ஆன பின்பு தன்னுடைய நோக்கத்தை செய்வதற்காக அவர் அடியெடுத்து வைத்தார். அந்த நேரத்துல கிறிஸ்மஸ்க்கு கேக்கு செய்யறதுக்காக நான் ஒரு பேக்கரிக்கு போனேன். அங்க கேக்கு செய்யறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை தரல.
அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஓவன் வாங்கினேன். ஜெபம் செஞ்சுக்கிட்டே நான் அந்த கேக்கை பண்ணேன். கடவுள் கிருபையால அது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நான் நினைச்சதை விட இந்த கேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றவங்களும் சாப்பிட்டுட்டு அதை ரொம்பவே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பாடு செய்யறதோட சேர்த்து கேக்கு செய்யற வேலையும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் கப்பு கேக் செய்யறது, அப்புறம் பிரெட் செய்யறது, இது இல்லாம நிறைய சாப்பிட்ற பொருளை செய்ய ஆரம்பிச்சேன். கிறிஸ்மஸ் கேக் செய்யறது, கப் கேக், பஃபேல், பிரெட்டு, இன்னும் நிறைய செய்ய ஆரம்பிச்சேன். இது மாதிரி புது புது முறையில நான் நிறைய செய்யறதுக்கு ஆரம்பிச்சேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடவுளோட கிருபையால அது ரொம்பவும் டேஸ்டாவும் இருந்துச்சு. அதோட அது எனக்கு நிறைய வெற்றியையும் கொடுத்துச்சு. அப்புறம் அது எனக்கு ஒரு பிஸ்னஸாவும் ஆயிடுச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு நோக்கம் வந்துச்சு. அது எனக்கு ஒரு அடையாளமாவும் இருந்துச்சு. அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் 2016 நான் ஒரு பேக்கரி ஆரம்பித்தேன். என் பேக்கரியில் நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேக்கரிக்கு கடவுளுடைய பெயரையே வச்சேன். அதுக்கப்புறம் அந்த பேக்கரி ரொம்ப நல்லா பிஸியாக போச்சு. எனக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சது. எங்கே போனாலும் என்ன தெரியாதவங்களே இல்லை. முன்னாடியெல்லாம் எனக்கு எங்கேயும் தனியாகவே போகவே தெரியாது. இப்போ எல்லாமே நானே செய்ய ஆரம்பித்தேன். கடவுளோட கிருபையால் நான் நினச்ச மாதிரி இப்போ நிறைய வெற்றி வர ஆரம்பிச்சது. நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்றைக்கு எஸ்தருக்கு எந்த விஷயத்திலும் குறைவு இல்லை. மேலும் இன்றைக்கு அவர் ஹோம் பேக்கர் என்று அறியப்படுகிறார். நான் இப்போ பல வருஷமா பேக்கரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளோட கிருபையால என்னோட வேலை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதோட தேவனோட கிருபையால நல்ல வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாகவும் இருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட இலக்கை என்னால் ஜெயிக்கவும் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இது தேவனால மட்டும்தான் முடிஞ்சுது. இது தேவனோட கிருபை மட்டும்தான். அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எல்லா மகிமையும் அவரோட இதுதான். நன்றி எஸ்தர், உங்களுடைய சாட்சியை நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தேவன் தான் நம்ம உயர்த்துறாரு அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆமாம் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எவ்வளவுதான் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்துகிறார் அப்படிங்கிறத நம்ம எஸ்தருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இப்போ ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேக் முதல்ல நம்ம பேக்காக அனுப்பும்போது அது உள்ளே செம ஹீட்டாக இருக்கும். இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும். வாழ்க்கை நிறைய சவால்கள், புறக்கணிப்புகள், கவலைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாங்கி இங்கே வெளியில் வரும்போது ஒரு டேஸ்டான கேக் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடுது. தேவன் நம்மை உயர்த்துகிறார். அதையெல்லாம் தாங்கி நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுவையானதாக மாறிடுது. தஞ்சாவூர் பொம்மை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை இந்த பக்கம் அடித்தாலும் சரி, அந்த பக்கம் அடித்தாலும் சரி, அப்படி சாயும். ஆனால் திரும்ப எழுந்திரிச்சு நிற்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுமே இப்படி தான். நம்மளை யார் அடித்தாலும் நம்ம திரும்ப எழுந்திரிச்சு நிற்கணும். அந்த பொம்மையிலேருந்து நம்ம அதை தான் கற்றுக்குறோம். இப்போது ஒருத்தர் உங்களை மறுபடியும் புறக்கணிக்கிறாரு, நீங்கள் கீழே போயிடுறீங்க. அந்த நிலையிலேருந்து இன்னொருத்தரை புறக்கணிக்கிறாரு, மறுபடியும் அதுக்கும் கீழே நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் எப்படி அந்த பொம்மை மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்கிதோ அதே மாதிரி நீங்கள் திரும்பவும் எழுந்திரிச்சு நிற்கணும். தேவன் உங்களை உயர்த்துகிறார். அதை நீங்கள் நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். நம்ம பைபிளில் தானியேலுடைய கதையை நம்ம பார்க்குறோம். தரியு ராஜா அரண்மனையில் இருந்த மந்திரிங்க எல்லாருமே தானியேலை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா தானியேலுக்கு பாராட்டு பெருமை வர்றதை அவங்களால சகிச்சிக்க முடியலை. உடனே அவரை புறக்கணிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரச கட்டளையை கொண்டு வராங்க. அப்போவும் தானியேல் அவருடைய கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருப்பார். எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சு முழங்கால் படிக்கிட்டு 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சூழ்நிலையில் சிங்க கெபீலத்தைக்கு அவரை போடுவாங்க. ஆனாலும் தேவன் அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தேவன் அவர் கூடவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான்.
நம்ம எவ்வளவு புறக்கணிப்பை சந்திச்சாலும் நம்முடைய கொள்கையில நம்ம உறுதியா இருக்கும்போது தேவன் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறாரு. நம்ம கூடவே இருக்கார். நமக்கு பாதுகாப்பை அவர் தருகிறார். ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் கூட நீங்க நடந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு கேப்டனா இருந்தா, தேவன் உங்களுக்கு மெய்ப்பரா இருந்தா, உங்களை யார் எதிர்த்து நிற்க முடியும்? உங்களுக்கு விரோதமாக யார் எழும்ப முடியும்? ஏன்னா இந்த உலகம் முழுவதையுமே படைத்த தேவன் உங்க கூட இருக்கும்போது யாருமே உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால நீங்க திரும்பவும் எழுந்திருச்சு நில்லுங்க. உங்களுடைய கொள்கையில நீங்க உறுதியா இருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு உங்களுக்கு ஜெபம் அவசியம். உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அல்லது எங்களோட இணைந்து ஜெபிக்கணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இலவச ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbnspecialoffers. உங்களுக்காக ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுப்பதற்காக எங்கள் நிபுணர்கள் காத்துட்ருக்காங்க. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ புறக்கணிப்புல இருந்து எப்படி நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு புதிய வாழ்க்கை ப்ரேயர் லைனில் இப்போ நம்ம கூட சோஃபியாவும் அசம்பிளி ஆஃப் பிலீவர் சர்ச்சுடைய பாஸ்டர் பாரக் வெஸ்லியும் நமக்காக ஜெபம் செய்ய போகிறாங்க. வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். வணக்கம், உங்க எல்லாரையும் ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைந்து பிரேயர் பண்றதுக்கு பாஸ்டர் பராக் வெஸ்லி இருக்காரு. வணக்கம் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா. இன்னைக்கு நான் உங்களுக்கு நிராகரிப்பு, அலட்சியப்படுத்துதல் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கலனாலும் நீங்க எப்படி உங்க நோக்கத்துல நட்சத்திர உறுதியா இருக்கலாம், தேவன் மேல எப்படி கவனமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறி போகலாங்கிறத பத்தி சொல்லி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, மேலும் நாம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புற வேலைகளை நாம செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு நமக்காக உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அது கரெக்ட் தான் பாஸ்டர். நம்ம தினமும் தேவன் கிட்ட நேரம் செலவழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே அதை செய்யணும். ரொம்ப சரியா சொன்னீங்க சோஃபியா. தேவன் கூட நேரத்தை செலவழிக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நிராகரிப்பு ஒரு விதமான பொய்யா இருக்கு. நம்மள தடுமாற வைக்கிற, நம்மள பலவீனப்படுத்துற சாத்தானா அது இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா நம்பவே கூடாது. நாம தேவனுடைய வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம சத்தியத்தை நெருங்கி போறோம். சத்தியம் நம்மள விடுதலையாக்கும், நம்மள விடுவிக்கும். வசனம் வாசிக்கிறது மட்டும் இல்லாம நம்பிக்கையோட செயல்படுவதும் ரொம்பவே அவசியம். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது, நல்ல உயர்ந்த சிந்தனை உள்ள நபர்களுக்கு நடுவுல நாம இருக்கிறது, நிராகரிப்புல இருந்து நாம வெளியே வர நாம கெட்ட விஷயங்களை நிராகரிச்சே ஆகணும். தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த நோக்கம், அந்த திட்டம் நாம பைபிளை வாசிக்கிறது மூலமா அந்த திட்டத்துல நம்மளால உறுதியா இருக்க முடியும். நம்மளோட கவனத்தை செதற விடாம பாத்துக்க முடியும். எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பாஸ்டர். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அவங்களோட நிராகரிப்புல இருந்து எப்படி வெளியில வந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுன்னு பைபிள் வசனத்தை சொல்லுங்க. நிராகரிப்பு இருந்தாலும் கூட நம்மளுடைய அடையாளத்துல நாம எப்படி நிலைச்சு இருக்கிறது, தேவன் கிட்ட நாம எப்படி நெருக்கமா இருக்கிறது, பைபிள் வசனத்துல நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கு. யோவான் 7வது அதிகாரம் அதோட 5வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவமானப்படுத்தினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னோட கவனத்துல இருந்து அவர் வெளியே போகவே இல்லை. அவரு பிதாவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதனால நாமளும் தேவனை பார்த்துக்கிட்டே இருப்போம். பைபிளை தொடர்ந்து வாசிப்போம். நம்ம வாழ்க்கைய பைபிள் வசனத்தின்படியே அமைப்போம்.
அப்ப நிராகரிப்புல இருந்து வெளியே வந்து ஆண்டவருக்காக நம்ம செயல்பட முடியும். எங்களை உற்சாகப்படுத்தினதுக்கு நன்றி பாஸ்டர். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அவங்களோட நிராகரிப்புல இருந்து வெளியே வரவும், தேவனுடைய வல்லமையால் ஒரு புது அடையாளம் பெறவும் அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம். நிச்சயமா தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தான் இருக்கு. புது அடையாளம் உங்களுக்கு தான் இருக்கு. இயேசு உங்களுக்காக வச்சிருக்கிற புது நோக்கமும் இருக்கு. அந்த நோக்கத்தை நீங்க பிடிச்சி ஒரு புது அடையாளத்தை நோக்கி முன்னேறுங்க. தேவனால அந்த நிராகரிப்புல இருந்து வெளியே வந்து ஆண்டவருக்காக பெரிய பெரிய வேலைகளை செய்யுங்க. நான் உங்க எல்லாருக்காகவும் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, நிராகரிப்புல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி சொல்றேன். நிராகரிப்புல இருக்கிற ஏதோ ஒரு காரணத்தினால வேதனையில இருக்கிற, தோத்து போய் இருக்கிற, வெற்றி பெற முடியாம இருக்கிற, வாழ்க்கையில முன்னேறி போக முடியாம இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவங்கள நீங்க பலப்படுத்துங்க. அவங்க உங்க மேல கவனத்தை வைக்கட்டும், தன்னுடைய மனசை உங்க மேல வைக்கட்டும். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து வானத்தை நோக்கி தன்னுடைய கண்களை வச்சு, தன்னுடைய கவனத்தை வச்சு தான் அனுப்பப்பட்ட அந்த வேலையை செஞ்சு முடிச்சு பூமியில தேவனை மகிமைப்படுத்தினாரோ, பரலோகத்தோட விருப்பத்தை நிறைவேற்றினாரோ, அதே மாதிரி ஆண்டவரே இப்போ நிராகரிப்பு சந்திச்சிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த சூழ்நிலையை இருந்து வெளியே வரணும், கவனத்தோட இருக்கணும். நாங்க உங்க மேலதான் மனசை வச்சிருக்கோம். நீங்க எங்களுக்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கீங்க. அந்த நோக்கத்தை நாங்க செஞ்சு முடிக்கணும். அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை, அந்த வேலைய எங்க வாழ்க்கையில நாங்க செஞ்சு முடிக்கணும். இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களை நோக்கி பாக்குற எல்லாரையும் நீங்க பலப்படுத்துங்க. நிராகரிப்புல இருந்து வெளியே கொண்டு வாங்க. தேவன் தங்களுடைய துன்பத்துல, தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில கவனம் செலுத்தாம உங்க மேல கவனம் செலுத்தணும். இனிமே வர்றத பார்க்கணும், முன்னேறி செல்லணும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, உங்களுக்காக அவங்க பெரிய பெரிய விஷயங்களை செய்யட்டும். தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சமுதாயத்துக்காக, தன்னுடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்காக ஒரு ரோல் மாடலா இருக்கட்டும். ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கட்டும். அவங்க சாட்சி மூலமா நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். அவங்களுக்கு சாட்சி மூலமா நீங்க பலத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நிராகரிப்புல இருந்து வெளியே கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்கிறோம். ஆமென். ஆமென். எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கும் பிரேயர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி பாஸ்டர். நண்பர்களே, நாங்க இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா நீங்க ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனோட எப்பவும் இணைஞ்சிருங்க. ஏன்னா நீங்க நிராகரிப்புல இருந்தா கூட நீங்க அங்க உறுதியா இருக்கிறதுக்கு ஜெபத்துல உங்களுக்கு சக்தி கிடைக்கும். நீங்க இப்பவே எங்களோட நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். ஆனா மீதி இருக்க நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. God bless you everybody. நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் பேரக் வெஸ்லி. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் செய்ததற்காக மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுறோம். நண்பர்களே, நீங்களும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்களா? அதற்கு ஜெபம் மிக்க அவசியம். நீங்கள் எங்கள் கூட எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனில் நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸ்லாம் நான் படிக்க போகிறேன். அதனால் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியின் நேயர்களே, இன்னைக்கு உங்களை திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணையறதுக்காக நான் அழைக்கிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சிய சமூக வலைத்தளங்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போங்க. இப்படி செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாயை நன்கொடையா கொடுங்க. உங்களுடைய நன்கொடைய எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கே நீங்க திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம எவ்வளவுதான் நம்முடைய மக்கள் நம்மளை புறக்கணிச்சாலும் தேவனுக்காக நம்முடைய கொள்கையில் நம்ம எப்படி உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நாள் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸை நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது என் மனதில் பெரிய நிம்மதியும் மிகுந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கிறது. இவ்வளவு நல்ல நிகழ்ச்சியை செய்வதற்காக நான் புதிய வாழ்க்கை குழுவிற்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி நண்பரே, மிக்க நன்றி.
உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டதை எங்களால் பார்க்க முடியுது. இதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஜனங்கள் நிராகரித்த, தள்ளிவிட்ட, சிலுவையில் அறைந்த அந்த மூளைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்னைக்கு அவர் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட அவர் இன்று ராஜாக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். அவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பலனை தர வல்லவராக இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ ராய்ப்பூர்ல இருந்து சர்ச் ஆஃப் காடுடைய ரெவரண்ட் பிரவீன் லாரன்ஸ் அவங்க இருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வயசில் பெரியவனாகிட்டே போனேன். எனக்குள்ளே இருந்த அந்த சுபாவம் ஒரு கொடூரமான வடிவம் எடுக்கிறத நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போனேன். நிறைய கெட்ட பழக்கங்கள் என் வாழ்க்கையில் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது 1979 நடந்த விஷயம். ஜூன் 13 காலையில் என்னுடைய நண்பன் என்கிட்ட வந்து, பிரவீன், இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு மீட்டிங் நடக்க போகுது, நீயும் இந்த மீட்டிங்க்கு வான்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவனோட வாழ்க்கையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது ஆண்டவருடைய திட்டமாக இருந்துச்சு. நான் அந்த மீட்டிங்க்கு போனேன். நான் என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு மீட்டிங் முழுக்க நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் ஒப்பு கொடுக்கல. மீட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. கடைசி ஜெபமும் முடிஞ்சிருச்சு. என்னுடைய பாஸ்டர் அந்த ஆசீர்வாத ஜெபம், கடைசியில் அந்த ஆசீர்வாதம் ஜெபத்தையும் சொல்லிட்டாங்க. அதாவது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் காலையில இருந்து என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போ நான் சத்தமா கண்ணீரோட மனம் வருத்தப்பட்டு ஜெபம் செஞ்சேன். நான் ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் என்னைய ஏத்துக்கிட்டாரு. ஆண்டவர் என் பாவங்களை மன்னிச்சாரு. ஏன்னா நான் ஆண்டவர் விட்டு போனப்ப இவ்வளவு தூரம் என்கிட்ட முடி இருந்துச்சு. கையில வளையம் போட்டிருந்தேன். என் வாயில கெட்ட கெட்ட வார்த்தைகளும் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யணும்னு ஜெபம் செஞ்சேன். அப்ப தேவன் என்கிட்ட பிஎஸ்சி படிக்கிறத விட்டுட்டு பைபிளை பத்தி படிக்க போன்னு சொன்னாரு. ஏன்னா நீ ஒரு பாஸ்டரா ஆகணும், நீ ஒரு பாஸ்டரா ஊழியம் செய்யணும். அதுக்கப்புறம் நான் 1 வருஷம் வரைக்கும் உபவாசம் செஞ்சு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 1980 டேராடூன்ல இருக்கிற டூன் பைபிள் காலேஜ் போனேன். 1980, 81, 82 எனக்கு கிராஜுவேஷன் நடந்துச்சு. அப்புறம் ராய்ப்பூர்ல எய்ம்ஸ் இருக்கிற தாடிபந்துக்கு போனேன். அங்க முன்ன டிபி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அங்க நான் ஊழியம் செய்ய தொடங்கினேன். 1 வருஷத்துக்குள்ளேயே நிறைய பேருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சு பெருசாயிட்டே போச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஊழியம் செஞ்சு எனக்கு 40 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. தேவனுக்கு நன்றி. நிறைய வாலிபர்கள் அந்த சர்ச்சில் இருந்து ஊழியத்துக்காக வெளியே போனாங்க. நம்ம இந்தியாவில் பல இடங்கள்ல, இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுல கூட ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் என்னோட 2 மகன்களும் கூட நாம பாட்டு பாடுறது CBN வந்து ரெக்கார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் அந்த நேரம் இதை பத்தி நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது எப்படி நடக்கும்? ஏன்னா எங்களுக்கு யாரையுமே தெரியாது. எங்ககிட்ட யாரும் வரவும் இல்லை. ஆனா தேவன் அந்த விஷயங்களை கேட்டாரு. எங்க மனசுல இருந்ததை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தேவன் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு CBN டீம் எங்க கூட இருக்கு. CBNக்காகவும் அவங்களுடைய ஊழியத்துக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி பாஸ்டர். உங்களை பற்றியும் உங்கள் ஊழியங்களை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஊழியம் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் கர்த்தருக்குள்ளே பிரார்த்திக்கிறோம். நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை பார்த்து தேவனை துதியுங்கள். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.